அனைவருக்கும் வணக்கம். புதுயுகம் தொலைக்காட்சி வழங்குகின்ற யாவரும் கேளீர் அற்புதமான பேச்சரங்க நிகழ்ச்சி. இது ஒளிபரப்பாக தொடங்கியவுடனேயே மிக அதிகமான வரவேற்பு பெற்றிருப்பதை நான் பார்த்தேன். ஒளிபரப்பாகிற நேரத்தில் நான் அதை பார்க்கக்கூட விடாத அளவிற்கு தொலைபேசி அழைப்புகள் வந்திருக்கிறது என்று சொன்னால் மக்களிடத்தில் கொண்டு சேர்த்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கு மீண்டும் நம்முடைய வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளலாம். பேச்சரங்கம் ரொம்ப அற்புதமான ஒன்று. பல முறை நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, மேடையில் பேசுகிறது ஒன்றும் கஷ்டம் இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து பார்த்தா தான் தெரியும். எந்திரி அப்படின்னா நெஞ்சு வலி வந்துடும். நமக்கு எந்திரிக்க சொல்லிட்டா போதும். பேச வர்ற போது என்ன கஷ்டம். ஆர்த்த சபை 101 1001 புலவர் வார்த்தை 10,000 ஒருவர்னு அவ்வை சொல்லுவாங்க. 1000 பேரில் ஒரு ஆள் தான் கவிதை எழுத முடியும், சபையில் உட்கார முடியும். அதே போல் 100 பேரில் ஒருத்தர் தான் சபையில் உட்கார முடியும். 1000 பேரில் ஒருத்தர் தான் கவிதை எழுத முடியும். 10,000 பேரில் ஒருத்தர் தான் இந்த மாதிரி பேச்சாளராக, இந்த மாதிரி புகழ்பெற்ற பேச்சாளராக வர முடியும். பேச்சரங்கத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, அடுத்த தலைமுறைக்கு பேச்சாளர்களை உருவாக்கி தர வேண்டும். விவசாயி விதை நெல்லை வைத்துக்கொண்டு தன்னுடைய விவசாயத்தை தொடங்குவது போல, வேளாண்மையை தொடங்குவது போல இவர்கள்தான் அடுத்த தலைமுறை பேச்சாளராக வர வேண்டும். அதற்கான ஒரு தயாரிப்பு பட்டறை தான் இது. திண்டுக்கல்னு சொன்னோடனே என்ன ஞாபகம் அப்படின்னா, வழக்கமாக சொல்கிறது மலைக்கோட்டை, சிறுமலைப்பழம், தலப்பா கட்டி நாயுடு பிரியாணி. எனக்கு எங்கள் மாமனார் வீடு இந்த ஊர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா சொன்னால் பெண்களுக்கு சொல்லுவாங்க நான் வாக்கப்பட்ட ஊர்னு. எனக்கும் சொல்லலாம் நான் இந்த ஊர் தான். என்னுடைய துணைவியார் திருமதி அமுதாசவந்தன் பிறந்த ஊர் இந்த ஊர். அதனால் இங்கே வர்றப்போ கொஞ்சம் நடுக்கம் இருந்தது, சரியாயிடுச்சு, ஒன்றும் இல்லை. இந்த அருமையான பாரம்பரியமிக்க ஊர். இந்த மலைக்கோட்டினுடைய பெருமை என்ன என்றால், மேலே இருக்கக்கூடிய அந்த கோட்டை வந்து ஹைதரி காலத்தில் கட்டப்பட்டது. திப்பு சுல்தான் ஹைதர் அலி பற்றி கேள்விப்படுவீங்க. வீரமங்கை வேலு நாச்சியார் அவங்க ராமநாதபுரம் அரசபரபரில் வந்தவங்க, சிவகங்கைக்கு அரசியாக இருந்தவங்க. அவர்கள் தன்னுடைய கணவராகிய முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டவுடன் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் மற்றும் இருக்கிற நண்பர்களோடு ஹைதர் அலியை போய் சந்தித்து, ஞாபகம் வச்சுக்கங்க, ராமநாதபுரத்து அரசி தமிழ், ஆங்கிலம், உருது, ஹிந்தி, பிரெஞ்சு என்ற அத்தனை மொழிகளையும் கற்றதோடு ஹைதர் அலியிடத்திலே உருது மொழியிலே பேசி படை உதவி வாங்கி கொண்டு வந்து மீண்டும் சிவகங்கையை அவர் கைப்பற்றினார் என்று சொன்னால், இந்த மலைக்கோட்டைக்கு ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் வந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பெருமை மிகுந்த ஊர். அதோடு திண்டுக்கல் பூட்டு சொல்லுவோம் ஒரு காலத்தில், இன்னைக்கு இருக்குது இந்த அருமையான பெருமை. இந்த பரம்பரை மிக்க திண்டுக்கல் மாநகரில் இப்போது பேச்சரங்கம் தொடங்குகிறது. என்ன தலைப்பில் பேச்சரங்கம் அப்படின்னா, 14 பேர் வந்திருக்காங்க. இந்த 14 பேருக்கு ஒவ்வொரு தலைப்புகளில் பேசணும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், 3 தலைப்பு கொடுத்துருக்குறோம். எந்த தரப்பு மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள்? பணம் படைத்தவர்களா, நடுத்தர மக்களா, அடித்தட்டு மக்களா? பொருளாதாரத்தில் நிம்மதிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் வாட்டுக்கு நிம்மதியாக இருந்தோம், கொண்டு வந்து பேச வச்சுட்டாங்க அவங்க. நாங்கள் வாட்டுக்கு நிம்மதியாக இருந்தோம், உட்கார வச்சுட்டாங்க நீங்கள். நாங்கள் வாட்டுக்கு நிம்மதியாக இருந்தோம், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வெற்றி அடைவது மகிழ்ச்சியா? ஆமான்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு டாக்டர் சொன்னார், மகிழ்ச்சியாக இருப்பது தான் வெற்றி அப்படின்னாரு. மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் வெற்றி. வெற்றி அடைகிறது மகிழ்ச்சி இல்லை. சந்தோஷமாக இருக்கீங்களா? பொண்ணை கட்டி கொடுத்த உடனே கொஞ்ச நாள் கழித்து பார்க்க போகிறோம். அப்பா அம்மாவும் கேட்குற ஒரு வார்த்தை என்ன? நிம்மதியாக இருக்கியாப்பா? ஒரு வார்த்தை கேட்குறோம். இப்போ நிம்மதியா? இன்னும் சில பேர் யாராவது துன்பப்பட்டால் அதை பார்த்து கூட நிம்மதி அடைவாங்க. நல்லா வேணும்டா அப்படிமா, இப்போ உனக்கு நிம்மதியாப்பா அப்படிமா. ஆனால் அந்த நிம்மதியை சொல்லலை.
எந்தவித துன்பமும் இல்லாமல் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இந்த நிம்மதி பணம் படைத்தவர்களிடத்தில் இருக்கிறதா, நடுத்தர மக்களிடத்தில் இருக்கிறதா, இல்லை அடித்தட்டு மக்களிடத்தில் இருக்கிறதா? இதைத்தான் இன்றைக்கி அவங்க பேச இருக்கிறாங்க. பேச வந்திருக்கிற அந்த புதிய பேச்சாளர்கள் அவர்களை நீங்கள் ரொம்ப பாராட்டி வரவேற்கணும். எதுக்காக அப்படின்னா, நான் முதல்ல மேடைகளில் சொல்கிற வழக்கம், என்ன பேச வேண்டும் என்பதை காட்டிலும் என்ன பேசக்கூடாது என்பதை ஒரு பட்டியல் போட்டு வச்சிட்டோம்னா போதும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு தடவை ஒரு திருமண அரங்கத்தில் நான் பார்த்தேன், ஒருத்தர் மைக்கை பிடிச்சி மணமக்களை வாழ்த்துறாரு. என்ன வார்த்தை? முதல்ல எடுத்தோடனே மணமக்களுக்கு ஒன்று எச்சரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டவுடனே மாப்பிள்ளை மூஞ்சி மாறி போச்சு. அப்படியே திருமணம் என்பது பெரிய காடு, அங்கே சிங்கம் உண்டு, ஓனாய் உண்டு, கரடி உண்டு, கருங்குரங்கு உண்டுன்னு சொல்லவும் மாப்பிள்ளை நடுங்கிறான். அப்படியே இதெல்லாம் சொல்லாமல் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்படியே சொல்லுவாங்க. நல்ல வார்த்தைகள் சொல்ல வேண்டும். மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட் பேருன்னா நல்ல பாடல்களை எடுத்து சொல்லி முடிச்சிடலாம் நம்ம. அதனால் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்கள் நல்ல பயிற்சியுடையவர்களாக, மாணவர்களாக, தொழில் புரிபவர்களாக என்று வந்திருக்கிறார்கள். அதே போல் 3 பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அதில் 3 பேரும் நல்ல சமுதாய பணி செய்யக்கூடிய பெருமக்கள். முதல்ல அமர்ந்திருப்பவர்கள் அவர்கள் கொடைக்கானல் நகர்மன்றத்தினுடைய உறுப்பினராக சுயேட்சையாக 10 ஆண்டுகள் தொடர்ந்து அவர்கள் அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முழு நேர பணியை என்னன்னு கேட்டிங்கன்னா மரம் நடுதல் அப்படிங்கிறாங்க. பூமியை அழகு செய்கின்ற அந்த மரத்தை தருகின்ற ஆஷா ரவீந்திரன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். பழனியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் பொறியியல் கல்லூரி அதனுடைய முதல்வர் ஐயா அவர்கள், அவருடைய நல்ல பணி, திண்டுக்கல் இலக்கிய கழகத்தினுடைய உதவி செயலாளராக இருக்கிறார் டாக்டர் சரவணன் அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அடுத்து அமர்ந்திருப்பவர்கள் நாங்கள்லாம் பார்த்து இவங்கள மாதிரி பேச்சாளராக வரணும் அப்படின்னு நினச்சிருக்கிறோம். அப்படியே வந்திருக்கோம்னு சொன்னால் அத்தகைய பெருமை கொண்ட காந்தி கிராமம் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் பேராசிரியை, தமிழ்துறையினுடைய தலைவராக இருந்தவர்கள், திண்டுக்கல் இலக்கிய கழகத்தினுடைய தலைவர், முதுபெரும் பேச்சாளர் பேராசிரியை டாக்டர் குருவம்மாள் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த 3 பேரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்வார்கள். உங்களுக்கெல்லாம் வேறு ஒன்றும் வேலை இல்லை. பேசுகிறது அவங்க வேலை, கருத்து சொல்கிறது இவங்க வேலை, ஊடால பேசுகிறது என் வேலை. உங்கள் வேலை என்ன அப்படின்னா கைதட்டுறது மட்டுமில்லை, இங்கே வாங்குகிற செய்தி நம்முடைய மனதுக்குள்ளே போகணும், அதே போல் நம்முடைய அறிவுக்கு போகணும். அப்படி போனால் தான் நமக்கு அதனுடைய பொருள். பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம், அந்த பாட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறது நம்முடைய தலையை அசைக்கிறத வச்சு கண்டுபிடிச்சி விடலாம். ரசனை, ரசிகர்கள் தான் ரொம்ப முக்கியம். இப்போது அந்த பேச்சரங்கம் தொடர்கிறது. யார் நிம்மதியாக இருக்கிறார்கள்? ஒரு கேள்வியை கேட்டு, பணம் படைத்தவர்களா, நடுத்தர மக்களா, அடித்தட்டு மக்களா? பேச்சரங்கம் தொடங்குகிறது. தூங்கா நகரம்னா நம்ம மதுரை, தேங்காய் நகரம்னா நம்ம பொள்ளாச்சி, மாங்காய் நகரம்னா சேலம், கலை பண்பாட்டு நகரம்னா அது நம்ம திண்டுக்கல் தாங்க. அத்தகைய பெருமைக்குரிய திண்டுக்கல் வாழ் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். ஐயா, நான் பணம் படைத்தவர்கள் தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ்றாங்கன்னு பேச வந்திருக்கேன். இந்த உலகத்துல பணத்தால் வாங்க முடியாத விஷயம்னு ஏதாவது இருக்காயா? நீங்களே சொல்லுங்க. நான் போறப்ப சொல்றேன். நானே சொல்றேயா. 10 ரூபா நோட்டை கொடுத்து 100 ரூபா நோட்டு வாங்க முடியாது, 100 ரூபா நோட்டை கொடுத்து 1000 ரூபா நோட்டு வாங்க முடியாது. அதை தவிர பணத்தால் சாதிக்க முடியாத விஷயம்னு இந்த உலகத்தில் கிடையவே கிடையாதுங்கய்யா. இப்போ நடைமுறையை சொல்கிறேன், கேட்டுக்கங்க. மதங்கள் 100 இருக்கலாம், ஜாதிகள் 1000 இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கும் இனம் 3 தான். வாழ்க்கையை தினம் தினம் கொண்டாடுபவன் ஒரு இனம், வாழ்க்கையிடம் அனுதினம் மன்றாடுபவன் ஒரு இனம், 2க்கும் இடையில் திண்டாடுபவன் ஒரு இனம். இதுல இருக்கியா? இதுலயே தெரிய வேண்டாமையா யார் நிம்மதியான வாழ்க்கை வாழ்றாங்கன்னு? சும்மா உதாரணம் எடுத்துக்குவோமே, நம்ம படிப்பையே வச்சுக்குவோம். நம்ம ஏழை வீட்டு பசங்க படிக்க வர்றதே பெரிய விஷயம்.
நம்ம நடுத்தர வீட்டு பசங்க படிச்சிருவாங்க, அதுலலாம் குறையே இருக்காது, படிச்சிருவாங்க, கையில் பட்டம் வாங்கிடுவாங்க. அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை வாங்கின உடனே அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னு ஒரு 5 நிமிஷம் யோசிச்சாங்கன்னா உள்ள ஒரு துடிப்பு துடிக்குமே, அங்கே போச்சியா நிம்மதி. எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்கும், லைஃப் இஸ் அ ரேஸ், ரன் ரன் அப்படின்னு. அங்கே தொடங்குற ஓட்டம், ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன், ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில் எங்கேயா இருக்கு நிம்மதி? இதுவே நம்ம பணக்கார வீட்டு பசங்களை பார்த்துக்கங்களேன், படித்தாலும் சரி படிக்காட்டியும் சரி ஒளிமயமான எதிர்காலம் அவங்களுக்கு தான் காத்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறார்கள்னு. அருமை அருமை. பாருங்க, அது படித்தாலும் சரி படிக்கலைனாலும் சரினோடனே நமக்கு எல்லாத்துக்கும் பெரிய சந்தோஷம். அப்போ பணம் சம்பாரிச்சா போதும் போல் இருக்கு அப்படின்னு. நான் அது மட்டும் இல்லை, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிம்மதியாக இருப்பதற்கு சில கஷ்டங்கள் எல்லாம் இருந்தால் போதும். பஸ்ஸுக்காக போய் நிற்கிறது, தேர்வு நேரத்தில் பஸ் கிடைக்காமல் போயிடுமோன்னு பயப்படுறது, பணம் கட்ட முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இதெல்லாம் அவர்களுக்கு இருக்காது. அப்போ அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நிம்மதி தானே. அடுத்து ஐயா, ஒவ்வொரு ஊர்லேயும் என்னமோ பெருமையெல்லாம் சொன்னாங்க. தமிழ்நாட்டில் தட்டினா தங்கம் கிடைக்கும், வெட்டினா வெள்ளி கிடைக்கும், அடித்தா அலுமினியம் கிடைக்கும், இடித்தா இரும்பு கிடைக்கும், பிளந்தா பிளாட்டினம் கிடைக்கும். நல்ல தமிழை கேட்கணும்னா திண்டுக்கல் மக்கள் போலவர் எங்கேயும் கிடைக்க மாட்டாங்கய்யா. பாப்பா என்னமோ சொன்னாங்க, 10 ரூபா கொடுத்து 100 ரூபா வாங்க முடியாதான், 100 ரூபா கொடுத்து 1000 ரூபா வாங்க முடியாதான். ஒத்துக்கிறம்மா, உண்மைதான். அந்த 10 ரூபாயோ 100 ரூபாயோ நீ தொலைச்சிட்டு அந்த காசை நான் எடுத்தேன்னா அது எனக்கு மகிழ்ச்சி. தொலைச்ச காசை நீ திரும்ப தேடி கண்டுபிடிச்சி எடுத்தினா அதுதாம்மா நிம்மதி. அப்படிப்பட்ட நிம்மதி எங்க இருக்குன்னா நடுத்தர மக்கள்கிட்ட தாயா இருக்கு. பாப்பா சொன்னாங்க, நடுத்தரத்தில் இருக்கவங்க நல்லா படிக்கிறாங்களா, ஆனால் வேலைக்கு போகணுங்கிற பயம் லப்புட்டப்புன்னு நெஞ்சில் அடிக்குதான். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். சென்னையில் ஒரு பெண், சௌஜன்யான்னு பேர், 12th போன வருஷம் நடந்த மார்க்கில் பார்த்தீங்கன்னா 1186 மார்க் அந்த பெண் எடுத்திருக்கா. நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண். அந்த பெண்ணோட அப்பாவுக்கு 2 கண்கள் தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் அந்த பெண்கிட்ட போய் கேட்குறாங்க, எப்படிம்மா நீ ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து இப்படி ஒரு மார்க் எடுத்திருக்க? பணக்கார வீட்டு பசங்க எடுக்கலை, ஏழை வீட்டு பசங்களால எடுக்க முடியல, ஆனால் நீ ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த சௌஜன்யாங்கிற பெண்ணு நீ எப்படிமா எடுத்தன்னு அந்த பெண்ணுக்கிட்ட கேட்கும் பொழுது, சார் நீங்களே சொன்னீங்க எங்கள் அப்பாவுக்கு 2 கண்கள் கிடையாதுன்னு. எங்கள் அப்பாவால் யாரையும் பார்க்க முடியாது, 2 கண்களால் யாரையும் பார்க்க முடியாது. நான் படிச்ச 1186 மார்க் எடுத்தேன், இன்னைக்கு 2 கோடி கண்ணை எங்க அப்பாவை பார்க்க வச்சிருக்கேன்னு சொன்னா, அந்த பெண் அப்பாவுக்கு கொடுத்த நிம்மதியை காட்டிலும் பணக்காரங்களோ இல்லை ஏழைகளோ ஒரு நிம்மதியை கொடுத்துட முடியுமா? அதனால தாயா நான் சொல்றேன், யார் நிம்மதியா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள் மட்டும்தான் நிம்மதியா இருக்காங்க. நான் பேச வந்திருக்கேன். அழகா சொல்றாரு. பாருங்க, ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். என்ன அப்படின்னா, நாம படிச்சு வந்தா தான் வாழ முடியும். அப்படிங்கிறப்ப அவங்க ஓடி ஆகணும். அதுக்கு அவர் சொன்னார், அந்த இவங்களுடைய வார்த்தையை வச்சு சொல்றதா இருந்தால் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அழகா சொல்றாரு, நீங்க தொலைச்சதை திருப்பி எடுத்து பாருங்க, அது மாதிரி நிம்மதி உண்டா? அதை காட்டிலும் 2 கண்கள் இல்லாத எங்க அப்பா உலகத்தை பார்க்கல, ஆனால் 2 கோடி மட்டுமில்லை 20 கோடி பேர் எங்க அப்பாவுடைய அந்த பெருமையை பார்த்தாங்கன்னா அது என் முயற்சியால் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? அது வேணும். அதான நிம்மதி. நிம்மதியை வாங்கி தர முடியுமா? என் பிள்ளை நிம்மதியாக இருக்காங்க, என் பையன் நிம்மதி, இந்த வார்த்தை சொல்கிறதா இருந்தால் அந்த நிம்மதியை எப்படி பெற்று தருவது? அடுத்து, நாட்டில் நிம்மதியாக இருக்கவங்க எங்கள் அடித்தட்டு மக்கள் தான்னு நான் அடித்து சொல்லுவேங்க. நம்ம பணக்காரவங்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் எப்போவுமே 2 குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க. அது என்னன்னா, நம்ம பணக்காரங்களோட குழப்பம், பணம் இருக்கிறது தெரிஞ்சிருமா இல்லை தெரியாதா, இல்லை தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? நம்ம நடுத்தட்டு மக்களோட குழப்பம் என்னன்னா, நம்ம கிட்ட பணம் இருக்கா இல்லையா, பணம் இருக்கா இல்லையா, இல்லை பணம் வர்றதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல எந்த சூப்பர் ஸ்டாராலையும் முடியாதுங்க. இதெல்லாம் ஏங்க? நம்ம பணமும் நிம்மதியும் 2 அழகான பெண்கள் போலங்க. யாராவது ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கலாம், 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா அப்புறம் 2 ஒண்டாட்டிக்காரங்க. அதை தாங்க, அதனால தாங்க சொல்கிறேன், நாட்டில் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறது எங்கள் அடித்தட்டு மக்கள் தாங்க. நல்லா இருக்கு. அது பாருங்க, அடித்தட்டு மக்கள் தான் சொல்லி அடித்து சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. எவ்வளோ அழகாக சொன்னாங்க பாருங்க. அடுத்து,
பணத்தின் அருமை பெருமையை தெரிந்த என் பழைய கால கவிஞன் ஒரு அற்புதமான பாடலை பாடுனாங்கயா. தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி, குதம்பாய் காசு முன் செல்லாதடி, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே. ஐயா, ஒரு இந்த உலகம் தோன்றுனதுல இருந்து அது அடுத்த வரி பாடலை, அது அப்புறம் சொல்கிறேன் அது என்னன்னு. ஐயா, இந்த உலகம் தோன்றினதுல இருந்து இந்த உலகம் முடிகிறது வரைக்கும் ஒவ்வொரு மனிதனின் இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் பணம் 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 தாங்கயா. ஐயா, ஒரு காலத்தில் பிறந்த குழந்தைகள்லாம் குவா குவான்னு அழுதது அந்த காலம். ஆனா இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகள்லாம் ரூபா ரூபான்னு தாங்கி அழுகுது. அந்த குழந்தைகளுக்கு கூட தெரிஞ்சு போச்சுங்க இன்னைக்கு இந்த உலகத்துல பணம் தான் அவசியம்ண்டு. ஐயா, எந்த ஒரு நாடு கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக தருகிறதோ அந்த நாடு தாங்கயா வல்லரசு நாடு. ஆனா நம்ம நாட்டில் அப்படி இருக்குதான்றது தெரியலைங்கய்யா. கல்விக்கே அதிபதியாக விளங்கக்கூடிய தேவி சரஸ்வதி தேவியே தன் மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறதா இருந்தா தான் வீணையை அடகு வச்சா கூட சேர்க்க முடியாதுங்கய்யா. அந்த அளவுக்கு 10 ரூபா 1000 ரூபாயாகவும் 1000 ரூபா லட்ச ரூபாயாகவும் லட்ச ரூபா கோடி ரூபாயும் மாறிக்கிட்டே இருக்குங்க. அதனால தாங்க சொல்றேன், இன்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழ்றவன் யாருண்டா? பணக்காரர்கள் மட்டும்தாங்க. பாடு பிரமாதம் போங்க. எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க, அந்த பாட்டு பாடுறாரு. தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி புதம்பாய் சொல்லிட்டே ஒரு இடத்துல பாட்டு நிப்பாட்டிக்கிட்டாரு. ஏன்னா அதுக்கு பிறகு பாடினா அவர் மாட்டிக்கிடுவார். அவருக்கு அது உதவாது. அது அழகான ஒரு புதுக்கவிதை எடுத்து ஒரு வசனமாக சொன்னார். கலைமகள் கூட தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய வீணையை விட்டுத்தான் தன் மகனை படிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். கலைமகளுடைய மகன் யார் தெரியுமா? சரஸ்வதியுடைய மகன் யார்? சரி, கொஞ்ச நேரம் யோசிச்சு வைங்க, அடுத்தால் பேசுங்க. நடுத்தர மக்கள் தான் நிம்மதியாக இருக்காங்கன்னு பேச வந்திருக்கேன். ஒரே ஒரு விஷயம் தாயா, அப்ப காந்தி நாட்டுக்காக போராடினாரையா, ஆனா நாம இப்ப காந்தி நோட்டுக்காக போராடுறோம்யா. இந்த போராட்டத்துல யாருக்கியா நிம்மதி? எங்க நடுத்தர மக்களுக்கு தாயா நிம்மதி. எங்க கிட்ட இருக்கும் ஆனா இருக்காதியா, அதுதாயா பணம். 1ஆம் தேதி ஆனா கையில இருக்க பணம் 10ஆம் தேதி ஆனா பறந்துடும். ஆனா மாசம் 30 நாள் எங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்கியா? எப்படின்னு கேட்குறீங்களா? நாங்கள்லாம் வஞ்சகமத்தவங்கயா. வருஷத்துல 365 நாள் சரியா பாதி நாள் சந்தோஷம் வரியா வான்னு சந்தோஷமா கதவை திறப்போம்யா. மீதி பாதி நாள் துன்பம் வரையா அட நீயும் வந்துட்டு போன்னு கதவை திறப்போம்யா. ஆனா எதுக்கும் அசர மாட்டோம்யா, எப்பயும் ஸ்டடியா தாயா இருப்போம். இப்படி இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி பார்க்குற எங்க வாழ்க்கையில தாயா நிம்மதி இருக்குன்னு சொல்றேன். நாட்டுக்காக பாடுபட்ட காந்தி அவரே நோட்டில் இருக்கிறதுனால நம்ம இப்போ நோட்டுக்காக பாடுபடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, முன்னெல்லாம் ஏதாவது கேட்டால் காந்தி கணக்கில் எழுதிக்கோ அப்படிம்பாங்களாம். சாப்பிட்டுட்டு பிறகு ஹோட்டலில் காசு கொடுக்க மாட்டானா, பணம் அப்படிம்பாங்களாம். காந்தி கணக்கில் எழுதிக்கோ அப்படிம்பாங்களாம். ஒரு கேள்வி கேட்குறேன், காந்தி கணக்குனா என்னன்னு தெரியுமா? அதை நீங்கள் யோசிச்சு தான் வைக்கணும். இப்போ 2 கேள்வி கேட்டுவிட்டேன். முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், சரஸ்வதியினுடைய மகன் யார் அப்படின்னு. 2வது கேள்வி, காந்தி கணக்குன்னு சொல்கிறாங்களே என்ன அப்படின்னு யோசிச்சு வைங்க. ஏன்னா கேள்வி கேட்கறது பெருசு இல்லை, கொஞ்ச நேரமாவது யோசிச்சா தான் நல்லா இருக்கும். ஐயா, பணம் என்னங்கய்யா? பணம் வாழ்க்கையில நிம்மதியா வாழணும்னா நல்ல மனம் தாங்கயா வேணும். தனக்கு கிடைச்சதா வச்சுக்கிட்டு அளவான பணத்துலையும் அழகான குடும்பம் நடத்துறான் பாருங்க, வறுமையிலும் அங்கதாங்க இருக்கையா நிம்மதி. இன்னைக்கு பணக்காரன் இருக்கான், தான் நிறைய பணத்தை சேர்த்துட்டான். ஆனால் அந்த பணத்தை எப்படா பாதுகாக்கிறதுல அவனுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ கூட அவர் நாட்டை விட்டு தான் ஓடினார். ஆனால் சில பேர் தான் பணம் போச்சேன்னு இந்த உலகத்தை விட்டு ஓடினவெல்லாம் இருக்காயா. ஆனால் இந்த நடுத்தர மக்கள் இருக்கானே, ஐயோ தான் பணக்காரன் ஆகணும், எப்படா பணத்தை சேர்க்கணும்னு சொல்லிட்டு பணத்தை தேடி வாழ்க்கைன்ற ஓடத்தில் ரேஸில் ஓடுற குதிரையாட்டம் ஓடிட்டு இருக்கான். ஆனால் இந்த அடித்தட்டு மக்கள், உழைப்பாளிகள் நிறைஞ்ச அடித்தட்டு மக்கள் இருக்கான் பாருங்க, இன்னைக்கு உழைச்சமா காசு கிடைச்சா, இன்னைக்கு கஞ்சியா குடிச்சமா பவுரு நிறைஞ்சா போதுண்டா மாப்பிள்ள நிம்மதிடான்னு சொல்றான் பாருங்க. அங்க இருக்கியா நிம்மதி.
மணப்பாற முறுக்கு, பணக்காரன நொறுக்கு, டூத் பேஸ்ட், நடுத்தரம் வேஸ்ட், எவரெஸ்ட் ஹைட்டு, அடித்தட்டு தாங்க வெயிட்டு, இதுதான் கரெக்ட்னு சொல்லி அடித்தட்டு மக்கள் தான் நிம்மதியா இருக்கான்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றிங்க. முடிச்சுக்கிறேன். அவரை டக்குன்னு நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டாரு. என்னன்னா அந்த மாதிரி ஆரம்பித்தா அதே மாதிரி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் பழகணும், அதான் பயிற்சி. என்று கூறி விடைபெறுகிறேன்னு நம்ம சில பேர் கெஞ்சிக்கிட்டே இருப்போம். சில பேர் முடிக்கிற மாதிரி வந்து உள்ளே போயிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது என்ன காரணம்னா, சில பேருக்கு சைக்கிளில் ஏற்றி விட்டால் இறங்க தெரியாது, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. சைக்கிள் கடைக்காரர் சொல்ல, ஏய் நேரம் முடிஞ்சு போச்சு இறங்க தெரியல அப்படிமோ. அதனால் தொடங்குவது போலேயே முடிக்கணும். அவர் என்ன அழகாக பேசுகிறாரு பாருங்க. வயிறு நிறைஞ்சா போதும்னு சிலர் நினைப்பாங்களாம். இன்னைக்கு சாப்பாடு கிடச்சி கடவுளே, சாப்பிட்றப்ப ரொம்ப அழகாக சாமி கும்பிட்டும்பாங்க. எப்படி? சிலருக்கு பசி இருக்கும், உணவு இருக்காது. சிலருக்கு உணவு இருக்கும், பசி இருக்காது. எனக்கு பசியையும் கொடுத்து உணவையும் கொடுத்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சில பேர் சாப்பிட ஆரம்பிப்பாங்களாம். அதான் நல்ல விஷயம். அடுத்து, ஐயா, எந்த தரப்பு மக்கள் நிம்மதியா இருக்காங்கன்றது தலைப்பு. தலைப்புலேயே விட இருக்குயா. நிம்மதின்ற சொல்ல பாருங்க, அதுல இருக்க இம்மையும் மாவையும் நீக்குங்க. நிதி இருக்கவன் தான் நிம்மதியா இருக்கான். நல்லா யோசிச்சாங்களே. பணக்காரன் நினைச்சா பன்னீர்ல கூட குளிக்கலாம், ஏழையால குட்டை தண்ணீர்ல கூட குளிக்க முடியல. ஏன்னா நம்ம ஊர்ல தான் எந்த குட்டையிலையும் தண்ணி இல்லையே. பணத்துக்கிட்ட போய் ஒருத்தன் சொன்னானா, நீ ஒரு வெத்து பேப்பர்னு அதுக்கு பணம் சொல்லிச்சான். ஆனா நான் இது வரைக்கும் ஒரு குப்பை தொட்டியை கூட பார்க்கலன்னு. எந்த பணமாவது குப்பை தொட்டியை பார்த்துருக்குமா சொல்லுங்க பார்ப்போம். குப்பை தொட்டியில் குழந்தை கிடந்தாலும் கிடக்குமே தவிர பணம் கிடைக்குமா? கிடைக்காது. பணத்துக்கு தான் மதிப்பும் மரியாதையும், பணக்காரனுக்கு தான் எங்க போனாலும் முதல் மரியாதை. பணத்தை விடவும் உயர்வான விஷயம் இந்த உலகத்துல இருக்கு. ஆனா அதை வாங்கவும் பணம் தாயா வேணும். அதனால பணக்காரன் மட்டும் தான் நிம்மதியா இருக்கான். நிம்மதியா இருக்கிறது பணக்காரர்கள் மட்டும்தான். எவ்வளவு அழகான பேச்சு பாருங்க. எதெல்லாம் நம்ம சாதாரண நினைக்கிறோமோ அதனுடைய பெரிய சிறப்பு அதை பேசுகிறப்ப தான் நமக்கு கிடைக்குது. அதை ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்காங்க. பணம் இருந்தால் தான் எதையும் பெற முடியும். சரி, அடுத்து. ஐயா, அடித்தட்டு மக்கள் தான் சந்தோஷமா இருக்கும், பணக்கார மக்கள் தான் சந்தோஷமா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே நிம்மதியான வாழ்க்கை வாழ்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறது இல்ல வாழ்க்கை, நல்ல 4 மனுஷங்களையும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. பாருங்க, நல்லா ஞாபகம், 4 மனுஷன், 4 நல்ல மனுஷங்களையும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. பாருங்க, எங்க நடுத்தர மக்கள் அவங்க கிட்ட தான் உண்மையான நிம்மதிங்கிறது இருக்கு. திருவள்ளுவர் ஒரு குறள்ல அழகா சொல்லியிருக்காரியா, பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு. மயிலிறகு பார்க்கறதுக்கு சின்னதாக லேசாதாயா இருக்கும், ஆனால் அதவே அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றி பாருங்க, வண்டியோட அச்சாணியே முடிஞ்சு போயிடுயா. அது மாதிரி தான் மனுஷனோட வாழ்க்கை. பணங்கிறது போதுமான அளவு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதே இது பணம் அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சுன்னு பாருங்க, வாழ்க்கைங்கிற வண்டியோட நிம்மதிங்கிற அச்சாணியே முறிஞ்சு போயிடுயா. இதில் எங்கேயா நிம்மதி இருக்கு? போதுமான பணமும் அதிகமான நிம்மதி இருக்கிற எங்களுடைய நடுத்தர மக்கள் தான் உண்மையிலேயே நிம்மதியான வாழ்க்கை வாழ்றாங்கன்னு சொல்றேன். நல்ல திருக்குறள் சொன்னாங்க. திருக்குறள்லாம் இப்போ மேடைகளில் சொல்கிறதே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. பீலிபை சாகாடு அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படின்னு. இந்த திருக்குறளுக்கு ஏகதேச உருவகணின்னு நாங்கள் சொல்லுவோம். தமிழில் சொல்கிற போது ஒன்றை உருவகம் செய்து ஒன்றை உருவகம் செய்யாமல் விட்டுவிட்டால் அதற்கு சொல்கிறது. ஆனால் இப்போ இதெல்லாம் போய் பேச ஆரம்பித்தாலே இவருக்கு இன்றைக்கி வகுப்புள்ள போட்டுருக்கீங்க பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. என்ன கஷ்டம் தெரியுங்களா? தமிழில் அரிய விஷயத்தை சொன்னால் அதை கேட்க ஆள் இல்லை. அதான் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ அவங்க சொன்ன மாதிரி அது அதிகமாக இருந்துட்டால் சந்தோஷம் வரும்னு யார் சொன்னா? இல்லை, நல்ல உழைப்பும் நல்ல எண்ணமும் தான் நமக்கு நிம்மதியை தரும். அதுதான் வேணும்னாங்க. அடுத்து, ஐயா வணக்கம். காலையில் எந்திரிக்கிற போது மனுஷன் மலச்சிக்கல் இல்லாமல் எந்திரிக்கணும். ராத்திரி தூங்குற போது மனுஷன் மனச்சிக்கல் இல்லாமல் தூங்குறவன் எவனோ அவன் தான் ஆரோக்கியமானவன் அப்படின்னு நம்ம கவிஞர் வைரமுத்து ஐயாவே சொல்லிட்டு போயிருக்காரு. எந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நிம்மதி நிறைஞ்சிருக்கும் அப்படின்னா ஆரோக்கியமான வாழக்கூடிய மனுஷன் எவனோ அவன்கிட்ட மட்டும்தான் நிம்மதி இருக்கும்.
அந்த ஆரோக்கியம் எங்கே தெரியுமா இருக்கும்? வெந்ததை திண்டு விதி வந்தா சாவம்னு இருக்காம பார்த்தீங்களா எங்கள் அடித்தட்டு மக்கள், அவங்ககிட்ட மட்டும்தாங்க அந்த நிம்மதி இருக்கும். வெந்ததை தின்னு விதி வந்தா செத்துறதா? சரி, இருக்கிறவனை பார்த்தோம்னா திரும்பின பக்கமெல்லாம் கவலையாக இருக்கும். இல்லாதவனுக்கு ஒரே கவலை, இல்லையே அப்படிங்கிற மட்டும்தான் கவலை. எல்லாரும் சொல்கிறாங்க பணம் இருந்தால் போதும், பணம் இருந்தால் போதும். பணம் ஒரு மனுஷனை என்ன பாடுபடுத்துன்னு தெரியுமாங்க? ஒன்றும் இல்லைங்க. அடித்தட்டு மக்களான நான் திண்டுக்கல்ல பஸ் ஏறி மதுரைக்கு போனேன். 100 ரூபா தான் பாக்கெட்டில் வச்சுருந்தேன். ஏறி உட்காந்தேன், டிக்கெட் எடுத்து நல்ல தூக்கம் வந்துச்சு, ஜன்னல் ஓரத்தில் தூங்கிட்டேன். ஆரப்பாளையம் இருந்தோன்னா பஸ் கண்டக்டர் உசிப்பி எந்திரியா பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு அப்படின்னாரு. 1 மணி நேரம் பொழுது கூட எனக்கு தெரியல, நல்ல தூக்கம், ஒன்றும் இல்லை. யாரா ஒருத்தர்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து நீ மதுரைக்கு போயிட்டு வான்னு சொல்லி பாருங்க, பார்ப்பேன் மனுஷன் இப்படி குறு 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 குருன்னு ஒவ்வொருத்தராக பார்ப்பேன். பார்க்குற போதெல்லாம் எல்லாருமே களவாணி பேலாவே தெரியும். அந்த நேரத்தில் கண்டக்டர் முதுவை சுரண்டுவார், டிக்கெட் அடியா அப்படின்னு. கண்டக்டர் திரும்பி பார்ப்பார், அவர் மேலேயும் இவருக்கு சந்தேகம் வந்துடும். ஒரு மனுஷனோட நிம்மதியை படவடப்போட ஒரு பதட்டம் பயம் அத்தனையும் கொடுக்குற இந்த பணத்தால் மனுஷன் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன். 1 மணி நேரம் பயணத்திலே உங்களால் பணத்தை வச்சு நிம்மதியாக இருக்க முடியலையே, உங்கள் ஆயுசு முழுக்கும் இந்த பணத்தை வச்சு நிம்மதியாக வாழ்ந்துடலாம்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்புங்க. அதனால தான் சொல்கிறேன், அடித்தட்டு மக்கள்கிட்ட தாங்க நிம்மதி நிறைஞ்சிருக்கும். அது பாருங்க, பஸ் ஏறினோடனே தூங்கிடணுமா, இது எவ்வளோ சந்தோஷம். சில பேர் செல்லமாக நம்ம தோளில் படுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அசஞ்சம்னா கூட வைவாங்க. ஒரு இடத்துல உட்காரியா அப்படிங்கிறேன் என்ன ஒருத்தன். மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் அவர் சொன்ன மாதிரி நானும் ஏறி பஸ்ஸில் உட்காந்துருக்கப்ப என் கூட வந்த ஒருத்தன் கேட்டான், நீங்கள் கோயம்புத்தூரா போகிறீங்க அப்படின்னு. ஆமான்னு. பழனி வந்தால் என்னை எழுப்பி விடுங்கன்னு சொல்லி என் தோளில் படுத்துட்டான். 3.5 மணி நேரம் நான் முழிச்சிருந்து பழனி வரவா அவனை உழுப்பி எழுப்பி ஐயா பழனி ஐயா பழனின்னு நான் கத்தி வந்துருச்சா வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான். அவன் சாமி கும்பிடுறதுக்கு என்னைய அலார வச்சிருக்கான் பாருங்க. எப்படி வரும் அந்த நிம்மதி? அழகா சொன்னார். 10 லட்சமா? வெறும் 10,000. அந்த 10,000 பைக்குள்ள இருந்தா எத்தனை சந்தேகம் வருங்கிறீங்க? அவ்வளோதான். யாராவது மணி கேட்டால் கூட போதும், மணியா என்ன மணி என்ன மணி, ஏய் தமிழ் மணியா, ஒன்றும் கவலைப்படாத, நீ ஏதோ இங்கிலீஷ் மணி நினச்சிடாத. எங்கே இருக்கு? நாங்கள் பாட்டுக்கு வெந்ததை தின்னு விதி வந்தா போவோம். எவ்வளோ அழகான வார்த்தை பாருக்கு. தமிழ்நாட்டில் பழமொழி மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக மோனை இல்லாமல் பழமொழி இருக்கவே இருக்காதுங்க. சாதாரண மக்கள்கிட்ட கூட அந்த ஒரு அழகு இருக்கும். இது அது பிற்காலத்தில் கூட சொன்னாங்க, சாப்பாட்டுக்கு லாட்ரி கையில் பேட்டரி அப்படின்னா ஒருத்தங்க. இதெல்லாம் வெள்ளைக்காரன் வந்த பிறகு தான் வந்திருக்கணும் பழமொழி. ஏன்னா பேட்டரி லைட்லாம் பின்னாடி வந்தது. ஐயா, இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளோட ஆதி கடவுள் யாருன்னு பார்த்தா ஈஸ்வரன். ஐயா, இன்னைக்கு பணம் வச்சிருக்கவனை நம்ம என்னையா சொல்றோம்? கோடீஸ்வரன் அப்படின்னு தானே சொல்றோம். அங்க கிடைக்கலையா உங்களுக்கு நிம்மதியும் பெருமையும்? அதனால தாயா சொல்றேன், இன்னைக்கு பணம் படுத்தவர்கள் கண்டிப்பாக நிம்மதியாக வாழ்றாங்க ஐயா. இன்னைக்கு நான் நாளை எப்படி வேணாலும் கடத்தலாம், நின்று கடத்தலாம், ஓடி கடத்தலாம். ஆனா நான் சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் கடத்தணும்னா எப்படியா கடத்த முடியும்? பணம் இல்லாம நான் கடத்த முடியுமா ஐயா? பணம் படுத்தவர்கள் கண்டிப்பாக இன்னைக்கு நிம்மதியாக வாழ்கிறாங்க ஐயா. நான் தான் நிம்மதியா இருக்கேன், நீ தான் நிம்மதியா இருக்கேன்னு சொல்றாங்க இல்லையா அடித்தட்டு மக்களும் நடுத்தர மக்களும். வேணா நீங்க 1 லட்சத்தை எடுத்து கையில கொடுத்து பாருங்க, வாங்காம யாராச்சும் அங்க போயிடுவாங்களா ஐயா? நிம்மதி இருக்க போய்த்தானே அங்க அந்த பணத்தை கூட வாழ்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் எப்படி தெரியுமா ஐயா இருக்கு? நரி தனக்கு ஒரு பழத்தை பழம் சாப்பிடணும்னு நினைச்சான். ஆனா அந்த பழம் எட்டலங்கவும் சீச்சியா அந்த பழம் புளிக்கும், அதை தின்றால் பல் கூசும் அப்படின்னு சொல்லிச்சா. அதே மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு உங்க பேசுற கதை எல்லாம். ஐயா, இன்னைக்கு இருப்பதை வைத்து மன நிறைவு வேணா அடைந்து கொள்ளலாம் ஒழிய மன சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிறது பணம் படுத்துறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கலியுகத்துல இருக்குன்னு நான் பேச வந்திருக்கேன். நல்லா இருக்கு. அவங்க சொல்றாங்க பாருங்க, ₹1,00,000 கொடுத்தா வேணான்ட்டு போவாங்களா? வேணாமா, லட்சம் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டாலே போதும், இந்த கூட்டமாக வரும். இது கேள்விப்பட்டு மெசேஜ், மாப்பிள்ளை கிளம்பே ₹1,00,000 கொடுத்துட்டு இருக்காங்க, லாரியாக வந்து இறங்கிடுவாங்க. நிம்மதி இருக்குமா? அவங்க அழகாக சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட என்ன அப்படின்னா வாங்கணுங்கிற என்ன இருக்கும். அதே மாதிரி கிடைக்கலேங்கிறதுனால தான் நடுத்தட்டும் அடித்தட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்களா, சிச்சி இந்த பழம் புளிக்கும். என்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு கதை கேட்டார், ஒரு விஷயம் சொன்னார். ஒரு மனுஷன், ஒரு மிருகம், ஒரு பறவை
3 வர்ற மாதிரி ஒரு நிமிஷத்தில் ஒரு கதை சொல்ல முடியுமான்னு கேட்டார். ஒரு பறவை, ஒரு மிருகம், ஒரு மனுஷன், 3 பேர் வர்ற மாதிரி கதை சொல்லணும், சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன சொல்லியிருப்பேன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். நீங்கள் யோசிச்சு வைங்க. ஒரு பறவை, ஒரு மனுஷன், ஒரு மிருகம். எங்கேயாவது இந்த கதையை கேட்டிருக்கீங்களான்னு பாருங்க, நான் சொல்கிறேன். அடுத்து, நிம்மதி எங்கய்யா இருக்கு? நடிக்கவே தெரியாத நடுத்தர மக்கள் கிட்டதாயா நிம்மதி இருக்கு. ஐயா, பாட்டன் முப்பாட்டன் சம்பாரிச்ச சொத்துல 10க்கு 10 ஏசி ரூம்ல ரோலிங் சேர்ல உட்காந்துக்கிட்டு படித்த படிப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு ஃபைலில் சைன் போட்டுக்கிட்டு நிம்மதியாக இருக்கேன்னு பணக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. படிக்கவே முடியாத, தினக்கூலி வாங்குற 50க்கும் 100க்கும் அன்றாடமாக பொழைச்சிக்கிட்டு இருக்க அடித்தட்டு மக்கள் நிம்மதியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. நிஜமாவே யார் தெரியுமாங்க நிம்மதியாக இருக்காங்க? பிடிச்ச படிப்பு படிச்சுக்கிட்டு நச்சுன்னு 4 சைட்டில் போய் சுற்றி சுற்றி வர நடுத்தர மக்கள் நாங்கள் தாயா நிம்மதியாக இருக்கோம். ஐயா, மேலே இருந்தா சிகரம், கீழே இருந்தா தகரம், ஆனால் நடுவில் இருந்தால் தாங்க எப்போவுமே மரியாதை எகுறோம். அதனால தாங்க பேச வந்திருக்கேன், நடுத்தர மக்கள் தான் நிம்மதியாக இருக்காங்கன்னு. இங்கே பாருங்க, பஞ்சு டைலாக் எங்கேருந்து எங்கே வந்துருச்சுன்னு சினிமாவில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் மற்ற இடங்களில் பேசினாங்க, அரசியலில் வந்தது, இப்போ பேச்சரங்கத்துக்கே வந்துருச்சு. மேலே இருந்தால் சிகரமா, கீழே இருந்தால் தகரமா, நடுவில் இருந்தால் எகிருமா. வார்த்தையை பாருங்க எவ்வளோ அழகாக போடுறாங்கன்னு. இந்த பஞ்சு டைலாக்லாம் ஆரம்பிச்சு வைக்கிறது சொல்கிறோம் இல்லையா, அந்த காலத்தில் பழைய திரைப்படங்கள்லேயே இதெல்லாம் இருந்திருக்கு. அப்போ அழகாக சொன்னாங்க, சிகரம் யார், தகரம் யார், எகிர்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க ஐயா, காசு, பணம், துட்டு, மணி இதுதான் வாழ்க்கை. ஐயா, தெருவுக்கு 2 கோயில் இருந்தாலும் நம்ம போறது பழனிக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு தானேயா, திருப்பதிங்கய்யா. தெய்வம் கூட உயரத்துல மதிக்கிறோம்யா. நீங்க 10 ரூபா கொடுத்தீங்கடா தெய்வத்தை பக்கத்துல பாட்டு வந்துடாமையா. நானும் நண்பரும் போனோமே திருப்பதிக்கு, 3 நாள் காத்து கிடந்துட்டு ஒரு 2 செகண்டில் ஜர்கண்டி சரி அனுப்பி விட்டாங்கய்யா. அதே இது நீங்கள் ஸ்பெஷலில் போங்க, ரெண்டி சார், குர்ச்சோண்டி சார், அபிஷேகம் சூடோண்டி சார்னு சொல்கிறேன்யா. பணம் இல்லையாண்டா கடவுளை கூட பார்க்க முடியாதுங்கய்யா. இதுன்ற சூழ்நிலை. ஐயா, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பணமே கண்டுபிடிக்கல, அப்போ பண பரிமாற்ற முறை இருந்துச்சுங்கய்யா. அப்பயே அவ்வையா சொல்லிட்டாருயா, கல்லானை ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்றங் எதிர்கொள்வர், இல்லானை இல்லாலும் வேண்டால் மற்றீன்ற தாயும் வேண்டால் செல்லாதே அவன் வாயில் சொல். ஐயா, பணம் இல்லாதவனை பெண்டாட்டியும் வேணாம்னு சொல்லிடுவான் ஐயா, பெத்த அம்மாவும் வேணாம்ன்றா ஐயா. அவன் நிம்மதியாக இருக்க முடியும் ஐயா. எப்படி ஒருத்தன் பணக்காரன் சொல்கிறான் சொத்து சொகம் இருக்கணும், அதே மாதிரி எவனுக்கு நிம்மதி இருக்குதோ அவனே பணக்காரன், அவனே சொத்துக்கு உரிமையான ஆளியா. பணக்காரர்கள் மட்டுமே நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி முடிக்கிறீங்க. அல்ல ஒரு ஔவையாருடைய பாட்டு சொன்னார் பாருங்க, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேச்சரங்களுக்கு வந்துட்டு போனால் ஒரு 100 புஸ்தகம் படித்த மாதிரியாவது உங்களுக்கு தோணணும். ஒரு திருக்குறள் வந்தது, ஒரு திரைப்பட பாடல் வந்தது, ஒரு அருமையான ஔவையாருடைய பாட்டை சொன்னாங்க. இல்லானை இல்லாலும் வேண்டாள், ஈன்றெடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாயில் சொல். ஏழை சொல்ல அம்பளை ஏறுமான்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. அம்பளம்னா என்னென்னா, சபையில் யாராவது பேசுகிறப்ப கோட்டு சூட்டு போட்டு பெரிய செயின் போட்டு ஒருத்தர் இருந்துச்சா, ஐயா சொல்லுங்கய்யா அப்படிமா. ஒருத்தர் கிழிஞ்ச சேர்த்த போட்டு, அதாவதுங்க ஏய் உட்காரியா, பேசாமல் உட்கார் போ அப்படிமா. அப்போ யாரெல்லாம் விரும்ப மாட்டார்கள்ங்கிறத அழகா சொல்லிருக்காரு. யாவரும் கேளீர், யாவரும் கேளீர், யாவரும் கேளீர். சரி, எல்லாரும் கேளுங்கம்மா, கேளுங்க ஐயா. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம நாட்டில் என்ன நிம்மதி, யாருக்கு நிம்மதிங்கிறதான் இப்போ கேள்வி. பணக்காரங்க கிட்ட நிம்மதி இருக்கா, நடுத்தர மக்கள்கிட்ட நிம்மதி இருக்கா, இல்லை அடித்தட்டு மக்கள்கிட்ட நிம்மதி இருக்காங்கிறதான் கேள்வி. இவங்கெல்லாம் தப்பாக புரிஞ்சுட்டாங்க. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நிம்மதியில் இம்மை எடுத்துட்டா நிதி இருக்கான். நீங்கள் ஏங்க அது நடுத்தர மக்களை கேட்குறீங்க? நீங்கள் மேல்தட்டை நீக்கி பாருங்க, மதி நிம்ம நீக்கி பாருங்க, மதி இருக்கவங்க தாங்க நிம்மதியாக இருக்க முடியும். முதல்ல அறிவு வேணுங்கிறாங்க, நிதி அப்புறம் மதி முதல்ல. ஐயா, அழகான மாளிகை, ஆடம்பரமான வாழ்க்கை, சுற்றிலும் ஏவலர்கள், முன்னாடி காவலர்கள், வாசல்ல நாய், உள்ள பஞ்சு மெத்தையோ பட்டு மெத்தையோ,
படுத்து தூங்குறதுக்கு 10 மாத்திரையெல்லாம் போட்டாக வேண்டியதாக இருக்குது. அவனுக்கு தூக்கம் வருமா? அதுக்கு தான் கவிஞன் சொன்னான், அந்த நாய் கூட தூங்கிடும், அவன் தூங்க மாட்டான் பாவம். பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது. ஏமா இது காதல் பாட்டு, அதை போய் இதில் சொல்கிறீங்க? சரி, பரவாயில்ல. இப்போ யார் தூங்குறா தெரியுங்களா? கடைக்கோடி மனிதன் இருக்கானே, தினம் தினம் உழைப்பாங்க. வயலுக்கு போய் கூலி வேலை செய்கிறவனா இருக்கட்டும், ஏரோப்ளான் தகடு செய்கிறவனா இருக்கட்டும், கப்பலில் வேலை செய்கிறவனா இருக்கட்டும், எல்லா வேலையாட்களும் எந்த பொருளும் கிடைக்கலன்னு நினைக்கிறது இல்லைங்க. தன் கையை தனக்கு உதவின்னு சொல்லி தலைமாட்டுக்கு கையை வச்சு தூங்குறான் பாருங்க, அவனுக்கு இருக்குதுங்க நிம்மதி. நான் தாத்தாயங்கார்பேட்டைங்கிற ஊர்லேருந்து வர்றேங்க. தாத்தாயங்கார்பேட்டை, முசிறி, குளித்தலை, மணப்பாறை, திண்டுக்கல். இப்போ முசிறிக்கும் குளித்தலைக்கும் இடையில ஒரு பாலம் 1978 திறந்து வைக்கப்பட்டது. அந்த பாலத்தின் பெயர் தந்தை பெரியார் பாலம். அதை திறந்து வைப்பது அன்றைய தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். இது பத்திரிகை செய்தி. முதல்வரும் வந்தார், மேடை அலங்கரித்தாங்க, எக்கச்சக்க கும்பல் அங்கே எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் நம்ம பாலத்தை திறந்து வைக்க போகிறாருன்னு. நடந்தது என்னன்னு தெரியுங்களா? எல்லாரும் யோசிக்கிறீங்கள? அந்த பாலத்தை கட்டினானே கடைநிலை ஊழியர், அடிமட்ட தொண்டன், அந்த கொத்தனாரை வச்சு திறக்க சொன்னாரியா. தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த கொத்தனாரை திறக்க சொல்லியிருந்தாருன்னா அவன் நல்லா நிம்மதியாக போய் திறந்தாங்கய்யா. ஆனால் அவனை திறக்க சொல்லாட்டியும் அவனுக்கு அவசியம் இல்லை, அதை பற்றி அவன் கவலைப்பட போகிறதில்ல. திறந்து வச்சதுனாலே அவன் பெருமைப்பட போகிறதில்ல. இருந்தாலும் அவன் நிம்மதியாக இருக்கிறான். அவர் சொன்னார், இவர் திறந்தார். பாலமோ பெரியார், திறந்ததோ கொத்தனார், சொன்னதோ எம்ஜிஆர். இதாங்க என்னோட பாருங்க, எல்லாருமே இப்படி ஆரம்பிச்சிட்டாங்களே. பெரியார், எம்ஜிஆர் வரிசையாக 6 சொல்கிறாங்க. நல்லா இருக்குமா? நான் முதல்ல சொன்னேன் நிறைய நூல்கள் பாட்டு கிடைக்குதுன்னு சொன்னேன். இவ்வளவு சொல்லு எங்கே போய் கிடைக்க போகுது பாருங்க. நிதினா ஒரு அர்த்தம், மதினா ஒரு அர்த்தம், விதினா ஒரு அர்த்தம். எல்லாவற்றுக்கும் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவேங்கிறது தொல்காப்பியம். அடுத்து வாங்க ஐயா. எந்த தரப்பு மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள்? நான் அடிக்காமலே சொல்கிறேங்க ஐயா, பணம் படைத்தவர்கள் தான் நிம்மதியாக வாழ்கிறாங்க. உங்களுக்கு கஞ்சிக்கு வழி இல்லாத பஞ்சம் கொண்ட தேசம் வேணுமா? இல்லை இருக்கிறது போதாது இன்னும் வேணும்னு மேலை நாடுகள்கிட்ட கையேந்தி ஐயா அம்மானு கையேந்திர நாடு வேணுமா? இல்லை பணம் படைத்த வல்லரசு நாடு வேணுமாயா? எதுங்கய்யா உங்களுக்கு வேணும்? இப்போவே சொல்லிடுங்கய்யா. இப்போவே சொல்லணுமா? ஆமாங்க. சரி, 3மே வேணும். ஐயா, எல்லாருமே வல்லரசு நாடாகணும்னு தான் ஆசைப்படுவோம். முதல்ல இந்த பேச்சரங்க ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு சொன்னாங்க பணம் தான் நிம்மதியை தருன்னு. இந்த சுற்றில் முடிக்கிற நானும் பணம் தான் நிம்மதியை தருங்கிறேன். அதுதாங்க வாழ்க்கை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தொடக்கமும் சரி முடிவும் சரி பணமாக தாங்கயா இருக்கும். கருவறை முறை கல்லறை வரை சில்லறை தேவைங்கய்யா, சில்லறை தான் தேவை. ஐயா, 50,000 ரூபா கடன் வாங்கி பாருங்க, வீடு தேடி அடி அடின்னு அடித்து உதன்னு உதப்பாங்க. இதே ஒரு 500, ஒரு 5000, ஒரு பேச்சு சொல்லுவோமே, ஒரு 9,000 கோடி வாங்கி பாருங்க, விசா எடுத்து வெளிநாட்டுக்கு போகலாம். நில்லையான்னு சொன்னா கூட நிற்க மாட்டேங்கிறாங்கய்யா. என்ன சொல்றாங்க? நில்லையாவா? நில்லையான்னு சொன்னா கூட நிற்க மாட்டேங்கிறாங்கய்யா. போயிடுறாரு. நான் யாரையெல்லாம் குறிப்பிட்டு சொல்லல, பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் ஏன் நிம்மதியாக வாழ முடியும். சரி பாருங்க, நில்லையான்னு சொன்னால் நிற்க மாட்டேங்கிறாங்களாம். சொல்லிட்டு ஒரு வார்த்தை, நான் யாரையும் பேர சொல்லலை, அது வேற சொல்கிறாரு. இந்த சில சமயம் சண்டை நடக்கிறப்ப ஒரு வை வஞ்சிட்டு உங்களா ஒன்றும் சொல்லலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அப்படின்னா உன்னே தாண்டான்னு அர்த்தம். அதுக்காக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இப்போ 2 அணியினரும் பேசியிருக்கிறாங்க. வல்லுநர்கள் பேசினா தான் நமக்கு எப்பவும் பிடிக்கும். அவங்களுடைய துறைகளில் ரொம்ப அழகாக சொல்லக்கூடியவங்க. இப்போது அவர்களுடைய கருத்தை நம்ம ஒரு நிமிடம் கேட்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு மலையாளி பொண்ணு, புனலூரில் ஜெனிச்சு வளர்ந்தவ. நல்லா நீங்கள் தமிழ் பேசுகிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமைங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த யாவரும் கேளீர் நிகழ்ச்சியில் 3 தரப்பு ஆளுகண்டி என்னை தலைமக தாங்கி பேசுறதுக்கு அழைத்ததுக்கு, இந்த மன்றம் அரங்கம், இந்த அரங்கத்துக்காக பாடுபட்ட அனைவரும் மற்றும் புதிய யுகம் தொலைக்காட்சி ஒரு மலையாளி பொண்ணை தமிழ் பேசுவதுக்கு அழைத்ததுக்கு என்னோட மனப்பூர்வமான நன்றி. நல்லா நல்லா
தமிழில் சொல்கிறாங்க பாருங்க. ஏன்னா பல பேர் எந்திரிச்சோன்னே எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் பேசுங்க, நல்லா பேசுகிறீங்க. அதாவது தலைப்பு வந்து மிகவும் நிம்மதியோடு இருக்கிறது நடுத்தர மக்களா அடித்தட்டு மக்களா பணக்காரவங்களா? நான் வந்து நடுத்தர மக்களுக்காண்டி பேச வந்திருக்கிறேன். அம்மா அவங்க வந்து பணக்காரவங்களுக்காண்டி பேச வந்திருக்காங்க. என்னோட சகோதரர் வந்து அடித்தட்டு மக்களுக்காண்டி பேச வந்திருக்காங்க. அம்மா வந்து சொத்தை வச்சுட்டு சொத்தை பாதுகாத்துற பிரச்சனையில் இருக்காங்க. இவங்க காலில் எழுந்திரிச்சா சோத்து பிரச்சனையில் இருக்காங்க. நாங்கள் தாங்க என் நிம்மதியாக இருக்கிறோம். அதாவது நடுத்தர மக்கள் வந்து வாழ்க்கையில் போராடி எல்லா பிரச்சனைகளும் பணப்பிரச்சனை, எதிர்ப்பு, திட்டமிட்டு வாழ்க்கை நடத்துவது என்ற பல பிரச்சனையும் போராடி வென்று அவங்களோட வெற்றியில் வந்து எப்போவுமே அவங்க வந்து பணிவிதம் காட்டுவாங்க. தோல்வியில் பொறுமையை காட்டுவாங்க. எதிர்ப்பில் துணிவை காட்டுவாங்க. எது வந்தாலும் நம்பிக்கையோடு இருப்பாங்க. அந்த நம்பிக்கை தான் நடுத்தர மக்களின் வாழ்க்கையோட வெற்றி. அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நடுத்தர மக்கள் வந்து எப்போவுமே நிம்மதியாக தான் இருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு நெட்டில் வந்த ஒரு செய்தி, அதாவது வல்லரசு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஐநா கூட்டத்தில் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறத பற்றி கணக்கீடு பண்ணியிருக்காங்க. கணக்கீடு பண்ணதில் வந்து இந்தியாவில் வந்து 0.374 மக்கள் வந்து நிம்மதியாக இல்லை அப்படிங்கிற செய்தியும், இந்தியா வந்து 118வது இடத்துல வந்து நிம்மதியாக இல்லைங்கிறதுல வந்து சந்தோஷமாக இல்லைங்கிறதுல வந்து கணக்கீடில் வந்து மதிப்பீடு பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து நடுத்தர மக்கள் அந்த 0.374 மக்களில் இல்லைங்கிறது என்னோட ஆணித்தரமான முடிவு. நன்றி. நல்லது. எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க பாருங்க. அதோடு மட்டுமில்லை, நிம்மதிக்காக நம்ம ரொம்ப அலைய வேண்டியதில்லை, அது எங்கே இருக்குங்கிறத கையில் புள்ளி உரத்தோடு வந்து சொன்னாங்க. அவங்களுக்கு ஆசா ரவீந்திரன் அவர்களுக்கு நம்முடைய நல்ல பாராட்டுகளை சொல்கிறோம். அடுத்து வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஆளுநர் அவர்களே, ஆளுநர் அவர்களே, உங்கள் முன் என்னுடைய சொற்போரை தொடர இருக்கின்றேன். பணக்காரர்களும் நடுத்தர மக்களுமே மிக சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று. நாம் இந்திய பெருநாடு என்பது 130 கோடி மக்களை கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டிலே சுமார் 10 கோடி அல்லது 15 கோடி மக்கள் பணக்காரர்களாக வாழ முடியும். சுமார் 40 கோடி மக்கள் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்க முடியும். ஏன்னா புள்ளி விவரம் என்பது சரியாக கூட இருக்கலாம், தவறாக கூட இருக்கலாம். ஆனால் இதுதான் சாத்தியம் கூட. ஏனென்றால் பாவர்ட்டிக்கு கீழே இருக்கவங்க தான் அதையும் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம புள்ளி விவரம் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மேடம் சொன்னாங்க, இப்போ தான் சொல்லி முடிச்சாங்க, 0.37 தான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ என்ன அங்கேயே பாருங்க, என்ன பாருங்க, 50% ஆஃப் த பீப்புள் ரொம்ப நிம்மதியாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது காரணம் அடுத்தட்ட மக்கள் தான். அவங்க சொன்னப்போ ஒரு கருத்து சொன்னாங்க, ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது. இது எல்லாத்துக்குள்ள பிரச்சனை. இது காதல் பாடலாக கூட இருக்கலாம். உண்மை நிலை என்ன என்று பார்த்தால், பணக்காரர்கள் பல்வேறு பஞ்சு மெத்தையிலே வைத்திருந்தாலும், பல்வேறு ஏசிகளை கொண்டு வீடுகளை அமைத்திருந்தாலும், நாய்களும் பல காவல்காரர்களும் காத்திருந்தாலும் தூக்கம் என்பது போடுவதற்கு 10 மாத்திரைகள் தேவைப்படுகின்றது. என்னுடைய சகோதரர்கள் எந்த ஒரு மாத்திரை எடுத்துக்கொள்ளாமல் பசியுண்டு உண்பவர்கள். இவர்களுக்கெல்லாம் தேவை என்று ஒன்று இருக்கின்றது. இவர்களுக்கெல்லாம் தேவை என்று ஒன்று இருக்கிறது. எங்களுக்கு தேவை என்பது வாழ்க்கை மட்டுமே. நல்ல விஷயம். வாழ்க்கை என்பது உங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்தல், எங்களுக்கெல்லாம் பசியாறுதல், இதுதான் இருக்கும். எனக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, மடியில கணம் இல்லை, வழியில பயம் இல்லை. இதுக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா கீழ்த்தட்டு மக்கள் தான். இங்க மேடம் ஒருத்தர் சொன்னாங்க, நல்ல விஷயம் தான். இன்பமும் துன்பமும் மாறி மாறி இருக்கும். நாங்கள் சந்தோஷம் முதல் 15 நாள் வந்து சந்தோஷமா வாழ்வோம், பின்னாடி 15 நாள் வந்து பார்த்தீங்கன்னா துன்பத்தை வந்து வரவேற்போம் பண்ணாங்க. எங்களுக்கு எல்லா நாட்களும் துன்பமே, அதை இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிலைப்பாடை கொண்டு நான் மிகவும் ஆணித்தரமாக சொல்கின்றேன்.
கீழ்த்தட்டு மக்கள் மட்டுமே மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று கூறுகிறேன். நன்றி. நல்லா இருக்கு, அருமையாக சொல்றீங்க. அடுத்து நம்முடைய பேராசிரியை திண்டுக்கல் இலக்கிய கழகத்தினுடைய தலைவர் முதுபெரும் பேராசிரியர் அவர்கள் இப்போது பேசுகிறார்கள். வாங்க. மலைக்கோட்டை மாநகரின் சிந்தனை சிகரங்களே, புதிய யுகம் புதியதொரு கருத்து ஆழத்தோடு இந்த விவாதத்தை துவங்கி இருக்கிறது. எந்த தரப்பு மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள்? இங்கே பேசின 14 பேரும் எதை பற்றி பேசியிருக்கிறாங்கன்னு கேட்டால், பணம் நிம்மதி ரெண்டும் 2 துருவம்னு சொன்னாங்க. இருவேறு துருவங்களை இணைப்பது தான் வாழ்க்கையின் முயற்சி. அடித்தட்டு மக்கள் எப்போதும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், நாடிக்கொண்டே இருக்கிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எதை நோக்கி? தேவைகளை நோக்கி. இந்த தேவைகளை நிறைவேற்றணும். இவங்க சொல்லும்போது நான் குறித்தேன், வயிறு நிறைஞ்சா வச்சு மூட மாட்டாங்க அடித்தட்டு மக்கள்னு சொன்னாங்க. சிக்கலை பற்றி பேசினாங்க. மலச்சிக்கல் மட்டுமல்ல, வாழ்க்கையில் எந்த சிக்கலும் வரக்கூடாது, வந்தால் தீர்ப்பது பணம் தான். மலச்சிக்கல் மட்டுமில்லை, மனச்சிக்கலையும் தீர்ப்பது பணம் தான். அடுத்து இவங்க சொல்லும்போது தொலைத்ததை கண்டுபிடிக்கிறதுல தான் நிம்மதி இருக்குன்னு சொன்னாங்க. தொலைச்சவனே கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, பணக்காரர்களாக இருந்தால் ஆள் வச்சு தேடலாமே. காந்தி நோட்டு நாட்டுக்காக காந்தி உழைச்சாருன்னா சொன்னாங்க. இப்போ என்னுடைய பதில் என்ன தெரியுமா? அந்த காந்தி நோட்டுக்காக உழைக்கிறது என்பதே எதிர்பார்ப்பு தானே. நிம்மதி எங்கே வரும்? சிகரம் தகரம்லாம் சொன்னீங்களே, இந்த சிகரம் தகரம் இருக்கட்டும், எகிர்றது எதுக்காக? பணத்துக்காகத்தானே. 4 பேர் வேணும், சம்பாதிக்கணும்னு சொன்னீங்களே, அது கடந்த காலம். இப்போ 4 பேர் தேவையில்லை, ஆம்புலன்ஸ் போதுமே. 4 பேரை எதுக்கு தேடணும்? வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும், எல்ஐசி மாதிரி. அது இல்லை, ஆம்புலன்ஸ் போதுமே. அது போல் இன்னும் ஒரு கேள்வி வந்தது, குப்பை தொட்டியில் பணம் கிடக்கலையா? கிடந்ததுப்பா, ரைடு வரும்போது குப்பை தொட்டிக்கு பணம் போயிடும். பிரமாதம். முதல்ல கொண்டு அங்கதான் போட்டு வர்றாங்க இல்லையா? மிகச்சரியாக. இப்போ நான் சொல்ல வர்றது, பஸ்ஸில் அவர் 100 ரூபா வச்சுக்கிட்டு தூங்குனாராம். தூங்குங்க. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுப்பதுடன் தானும் கெட்டார் ஐயா. 1 ரூபா வச்சிருந்தாலும் தூங்கப்படாதுல்ல. தூங்காதேன்னு பெரியவர் சொல்லி கொடுத்தார்ல பாட்டு நமக்கு. இப்போ வாங்க வழிக்கு. நிம்மதி பணக்காரர்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன் தெரியுமா? அவங்களால எதையும் வாங்க முடியும். இந்த எதையும் அடிக்கோடு போட்டுக்கோங்க. நிம்மதியா இருப்பாங்க. பணத்தை வச்சு முடிச்சுடலாம்ல. அதனால் நிம்மதியாக வாழ்வது பணக்காரர்கள் தான். பாருங்க, இங்கே பேச வந்திருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசவும் பழகிக்கலாம். அவங்க எவ்வளோ அழகாக அந்த உச்சரிப்பு சொல்கிறாங்க பாருங்க. பணக்காரர்களால் எதையும் செய்ய முடியும். இந்த எதையும்ங்கிறதுல அது எவ்வளோ பெரிய ஒரு உறுதி இருக்குது பாருங்க. ரொம்ப அற்புதமாக அவங்க பேசியிருக்கிறாங்க. ஒரு சுற்று அழகாக சுற்றி வந்துட்டோம். நான் ஒரு 3 கேள்வி கேட்டேன், ஒருத்தர் ஒன்றும் சொல்லலை. சொல்ல போகிறீங்களா? சரி, நான் கேட்டுக்கிறேன். என்ன முதல் சொல்லுங்கள். நாரதர். சரி, அவருக்கு ஒரு கைது தட்டுங்க. அவருடைய அப்பா பிரம்மதேவன், தாய் சரஸ்வதி, மகனுடைய பேர் நாரதர். அடுத்து இந்த இன்னொன்று சொல்லிட்டாங்க. ஒரு மனிதன், ஒரு மிருகம், ஒரு பறவை, வேற ஒன்றும் இல்லைங்க. பாட்டி வடை சுட்ட கதை தான் அது. அதில் பாட்டி மனுஷி, நரி என்ன மிருகம், காக்கா தூக்கிட்டு போதில் பறவை. ரொம்ப பிரமாதம், ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ரொம்ப பாராட்டுகள். இந்த காந்தி கணக்கை பற்றி சந்தேகம் இருக்குல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்திக்கு கணக்கே கிடையாது, அதுதான் ஆச்சரியம்.
பேங்க்ல அக்கவுண்டே இல்லாத ஒரு ஆள் யாருன்னா தேசத்தினுடைய தந்தையாகிய காந்தியடிகள். அதனால தான் தைரியமாக சொல்லியிருக்காங்க, காந்தி கணக்கில் எழுதிக்கோ, காந்தி கணக்கில் எழுதிக்கோன்னு சொல்லி. காந்திக்கு கணக்கே கிடையாது. அதான் ஆச்சரியம். ரொம்ப அருமையான பேச்சு. நிம்மதி எங்கே இருக்குங்கிறத 3 அணியினரும் மிக அருமையாக பேசியிருக்கிறார்கள். பேச்சரங்கம் தொடர்கிறது. அடுத்த வாரம் சந்திப்போம்.